الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மக்கள் சேவை அறக்கட்டளை என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த மக்கள் சேவை அறக்கட்டளையின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு தெரிய வைத்திருக்கீங்க. அதுதான் இந்த சேவை இந்த அறக்கட்டளை. அந்த 22ஆம் ஆண்டு பள்ளி மாணவ மாணவியருக்குண்டான உதவித்தொகை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய மக்கள் நல அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய MKE உமர்கான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளே வரவேற்புரை நிகழ்த்திய ராமநாதபுரம் மாவட்டம் கவர்மெண்ட் ராசி நற்பணிக்காக வேண்டி அறக்கட்டளை ஆரம்பித்து சிறப்பான முறையிலே சேவையாற்றி வருகிறார்கள். இந்த சேவை காலம் உள்ள எல்லா நிலைகளிலேயும் தொடர்ந்து எல்லா மக்களையும் நிரப்பமாக அடைந்து அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீண்ட ஹயாத் வாக்கியத்தை கொடுத்து நிரப்பமான பேரன்பேற்றிகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அருள்புரிவானாக என்று இந்த சபையின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி விருச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்ற இவை. எத்தனை செல்வங்கள் வந்தாலும் கல்வி செல்வத்திற்கு இணையான எதுவுமே கிடையாது. மார்க்குகளை இனம் கண்டு கொண்டு உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கிறார்கள் என்ற நல்ல உள்ளம். தற்போதைய அமீதியா பெண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தனித்தனியா சொல்லல, டைம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் சேவை அறக்கட்டளை இந்த சேவையில் 22 வருடங்கள் கடந்து சேவை மனப்பான்மையோடு செய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. அதனுடைய நிறுவனர் உமர் காக்கா அவர்கள் 2 வருடங்கள் எங்கள் பள்ளியில் இந்த தொடர்ச்சி அந்த மக்கள் நலன் சிறப்பா பல விஷயங்கள் அந்த சமுதாய உணவு இல்லாம எல்லாருக்கும் ஒவ்வொரு சமீபத்துல இந்த இந்த மக்கள் சேவை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மக்கள் கலந்துட்டு அது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும் வழிகாட்டக்கூடிய விஷயமா இருந்தது கல்வி. இந்த மக்கள் சேவை அறக்கட்டளையுடைய சம்பந்தமா பல விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். பல இடத்துல கூட நான் ரொம்ப சொல்றேன். இந்த மாதிரி செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய என்ன வேணும், ஒரு சமுதாய கூட உள்ள என்ன இருந்தால்தான் இந்த மாதிரி மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உதவி செய்வது. கரெக்டா தொழில் பண்ணிட்டு மெட்ராஸ் வேணும். அது இல்லாம அவனுடைய 22 வருஷத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இது வேணாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அப்ப என்னோட இருக்க போறீங்கன்னா சொல்லுவாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, மாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே நம்ம பண்றது இல்லை, கல்விக்காக பண்றதுக்காக நம்ம வெளிப்படையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கருத்துல சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, இப்ப மாணவ மாணவிகள் வந்துருக்காங்க. வந்திருக்கக்கூடிய இப்ப நம்ம இருக்கிறாங்கள நீங்க நல்லா புரிஞ்சு மாணவர்கள் ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன், ரொம்ப பேச விரும்புறேன்.
கல்வியுடைய பலம் வந்து ரொம்ப அசுர பலம். தனக்கு திறமை இல்லாத ஒருத்தன் தான் அடுத்தவனுடைய பேரை வந்து கைத்தறியா பயன்படுத்துவோம். சார் இருக்காங்க, அவங்க ஒரு கவர்மெண்ட் இருக்காங்கன்னா சும்மா அப்படி வந்துட முடியாது. அவங்க படிச்சிருக்கணும். அவங்க பெற்றோர்கள் வந்து இப்ப நம்மளெல்லாம் போய் சொல்லும் போது ஆசிரியர்கள் நம்மளை பேசும்பொழுது நம்ம வந்து மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் செய்வதற்கு அல்லாயிரம் செய்கிறோம். எங்கள் மருத்துவர்களும் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த மக்கள் சேவை அறக்கட்டளை 22 ஆண்டுகளாக நடைபெறுவது என்று சொன்னார்கள். ஆனால் 22 ஆண்டுகள் அல்ல, இவர்கள் 50 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. சார் அடுத்து அல்லாஹ் ஆண்கள் பிரதிஷ்டினா சார் கவர் இருக்கு. நல்ல பெரிய ஆபீசர் வந்துடும். சரியா?